வணக்கங்கள். இன்று நாம் கணக்கு மற்றும் உளவியல் பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். அதற்கு முன் ஒரு வெள்ளைத்தாளில் நீங்களே இந்த வினாக்களை போட்டு அதோட விடை என்ன பார்க்குறோம் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவதுன்னா அடுத்த உறுப்பை காண்க. கணக்கு என்ன கொடுத்துருக்குன்னா 4, 7, 12, 19, 28 கொடுத்துருக்கு. அடுத்த வினா அப்ப 4க்கும் 7க்கும் தொடர்பு பார்த்தீங்கன்னா 3 கூடுதல் பண்ணுனா 7. இப்ப 7ஓட எத்தனை கூட்டுனா 12 வரும் பார்த்தீங்கன்னா 5. இப்ப 12ஓட எத்தனை கூட்டணும் 19 வரும்னா 7. அடுத்து 19ஓட எத்தனை கூட்டம்னா 28 வரும்னா 9. அப்ப 3, 5, 7, 9ன்னு அதிகமா இருக்கு. அப்ப 28ஓட ஒரு 11 கூட்டணும். 9 அடுத்து 11 கூட்டணும்னா கிடைக்கக்கூடிய விடை 39. அப்ப அந்த 39 எந்த ஆப்ஷன்னா விடை சி என்பது சரியான விடை. அப்ப 4, 7, 12, 19, 28 என்பது அடுத்த உறுப்பு சி ஆப்ஷன் 39. அடுத்த ரெண்டாவதுனா அடுத்த உறுப்பை காண்க. இதுல 10, 18, 28, 40, 54, 70 இருக்கு. இந்த 10க்கும் 18க்கும் பார்த்தீங்கன்னா 8 எண் கூடுதலாக இருக்கு. 10, 8, 18. 18ல இருந்து 28 பார்த்தீங்கன்னா 10 கூடுதலா இருக்கு. அப்ப பிளஸ் 10 அப்பதான் 28 இருக்கு. 28க்கும் 40க்கும் பார்த்தீங்கன்னா பிளஸ் 12 கூட இருக்கு. அப்ப 12 அதிகரிக்குது. 40ஓட பிளஸ் 14 அதிகரிச்சாதான் கூட்டினாதான் 54. 54ஓட அடுத்து பிளஸ் 16 அதிகரிச்சாதான் 70 இருக்கு. அப்ப 70ஓட எதை அதிகரிக்கணும் அந்த மேல பாருங்க 8, 10, 12, 16 அடுத்து 18 அதிகரிக்கும். இப்ப 18 அதிகரிச்சிங்கன்னா 70 பிளஸ் 18 ஈக்குவல் டு 88. அப்ப 88 எங்க விடையா இருக்குன்னா டில இருக்கு. இரண்டாவது வினாவுக்கான விடை டி 88. 10, 18, 28, 40, 54, 70. இதுல பார்த்தீங்கன்னா 8, 10, 12, 14, 16, 18 என்ன அதிகரிக்கும். அதனால 70, 18, 88 என்பது விடை இருக்கும். அடுத்தது மூன்றாவது அடுத்த உறுப்பை காணும். 120, 99, 80, 63, 18. இதுல பார்த்தீங்கன்னா 120ல இருந்து 99, 99ல இருந்து 80 இப்படி டிசெண்டிங் குறைஞ்சிருக்கு. அப்ப 120க்கும் 99லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கழிச்சா 99 வரும். ரைட்டுங்களா? அப்ப 99க்கும் 80க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 கழிச்சிங்கன்னா 80 வரும். அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 17 கழிச்சா 80ல 17 கழிச்சா 13 வரும். 63 இருக்கு. அதுக்கு அடுத்தது இதுல 63ல ஒரு 15 கழிச்சிங்கன்னா 48 வருது. அடுத்தது 48ல என்ன பண்ணணும் மேல பாருங்க எதை கழிக்க சொல்லணும் 21, 19, 17, 15. அடுத்தது 13 கழிக்கணும். 13 கழிச்சிங்கன்னா என்ன வரும் 8ல 3 போகும் 5, 4ல 1 போகும் 3, 35. 35ங்கிறது ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அதனால இத விடை 35. பாருங்க 120, 99, 80, 63, 48. அடுத்தது என்னன்னு கேட்டிருக்குதுல முதல்ல 21 கழிச்சிருக்காங்க, அடுத்ததுல 19 கழிச்சிருக்காங்க, அடுத்து 17 கழிச்சிருக்காங்க, அடுத்து 15 கழிச்சிருக்காங்க, 48ல 13 கழிக்கணும். விடை 35. அடுத்த நாலாவது வினாவை பாருங்க. விடுபட்ட எண்ணை காண்க. இதை கொஞ்சம் ஒத்து பாருங்களேன். 2, 3, 5, 7, 11 டேஷ் போட்டு 17. இது எல்லாமே
பகா எண்களாக இருக்கு. அப்ப இது பகா எண் தொடரா கொடுத்துருக்கோம். அப்ப 2, 3, 5, 7, 11. அடுத்து நிச்சயமா என்ன வரும்னா பகா எண் 13 தான். இது ஒரு எளிமையான வினா. பகா எண்ணா என்னன்னா ஒரே வாய்ப்பாட மட்டும் பெருக்கி வரக்கூடிய எண், அந்த எண் வரும். அது பகா எண். இந்த 1 சிறப்பு எண், அதனால 1 சொல்லக்கூடாது. அப்ப 2, 3, 5, 7, 11, அதுக்கடுத்து 13 என்பது பி ஆன்சர், விடை சரியா. அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்க. இதுல 1, 9, 25, 49, 80. ஸோ இந்த எண்களை எல்லாம் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா 1 என்பது 1 ஸ்கொயர்டு, 9ங்கிறது 2 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு, 25ங்கிறது 5 ஸ்கொயர்டு, 49ங்கிறது 7 ஸ்கொயர்டு, 81ங்கிறது 9 ஸ்கொயர்டு. நல்லா பாருங்க, ஒத்த எண்களோட ஒற்றைப்படை எண்களோட ஸ்கொயர்டு மதிப்பு கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர்டு 1, 3 9, 5 25, 7 9 81. அடுத்தது 11 ஸ்கொயர், அடுத்தது விடை. அப்ப 11 11 121. அப்ப 121 எங்க விடையா இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இதோட விடை பாத்தீங்கன்னா 121. அதே மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா கணக்கை கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னாலே ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் பெருக்கு விகிதத்துல போகுது. 1 9 25 49 81, அடுத்து 121, அதுக்கடுத்து என்ன வரும் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து 6வது விடுபட்ட எண்ணை காண்க. இதுல பாத்தீங்கன்னா 3 15, அடுத்த டேஷ் 63 99 143. நான் பார்த்தது என்னன்னா இதை பொறுத்தவரை 3 எப்படி இருக்குன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா 4ல 1 போக பாக்கி 3. ஆனால் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா விட தெரிஞ்சிடும் 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் மைனஸ் 1. ஆமா, நாங்க 16ல 1 போக பாக்கி 15. ரைட்டுங்களா? அடுத்தது என்னவா இருக்குன்னா நிச்சயமா 6 ஸ்கொயர் 6 36, 36ல 1 போக பாக்கி 35. அப்ப விடை 35. ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஒரு சந்தேகம் கூட வரலாம், என்ன சார் இது வரையும் விட கண்டுபிடிச்சிட்டீங்க, அடுத்தது பார்க்கணும்னா இதை பாருங்களேன். 8 8 64, 64ல 1 போக 63. இது 9 10 100, 100ல 1 போக, அடுத்த 12 144ல 1 போக. அதனால நம்ம போட்ட விடை ரைட் என்பதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இதுல பாருங்க விடுபட்ட எழுத்தை Z, U, Q, அடுத்த கேள்விக்குறி, அடுத்த L. ஆப்ஷன் ஏ L, B K, C M, D N கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் இருந்ததுன்னா இசட்ல இருந்து வந்ததுன்னா கீழே இருக்கிற மாதிரி இசட்ல இருந்து இறங்கு வரிசையில நீங்க அதை எழுதிக்கணும். Z, Y, X, W, V, U, T, S, R, Q, P, O, N, M, L, K, J, I, H, G, F, E, D, C, B, A இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா அந்த விடையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, முதல்ல Z, அதனால Z எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது U எடுத்துக்கிட்டேன். அடுத்தது Q, அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இசட்ல இருந்து இதுக்குள்ளார எத்தனை எழுத்து இருக்குன்னா 4 எழுத்து இருக்கு. சரி, இதுல இருந்து இது பார்ப்போமே, இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 3 எழுத்து இருக்கு. அப்ப 4 3, அடுத்த நிச்சயமா எத்தனை எழுத்து இருக்கணும்? 2 எழுத்து உள்ள இது வரணும். ரைட்டுங்களா? சரி, அப்ப அடுத்தது என்னன்னா 1 ஒரு எழுத்து,
அதான் எல் இருக்கு. அதனால விடை வந்து என் என்பது சரியான விடையாகும். என் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டில இருக்கு. நல்லா பாருங்க, இசட்ல இருந்து 4 எழுத்து யூ, யூல இருந்து 3 எழுத்து தள்ளி கியூ, கியூல இருந்து 2 எழுத்து தள்ளி என். அப்ப 4 3 2 என்கிற வரிசையில விடை வந்து சரியான விடை என் என்பது சரியான. அடுத்தது 8வது விடுபட்ட எழுத்தை காண்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ டி ஹெச் எம் கேள்விக்குறி இசட் வந்துருக்கு. அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏக்கும் டிக்கும் இடையில பாருங்க பிளஸ் 2 எழுத்தா, ரைட். டில இருந்து ஹெச்சுக்கு வாங்களேன், என்ன ஆகுது 3 எழுத்து. ஹெச்ல இருந்து எம்முக்கு வாங்க 4 எழுத்து. அப்ப அடுத்தது நிச்சயமா எத்தனை எழுத்து வரணும்? 5 எழுத்து வரணும். 5 எழுத்து வந்தோம்னா இது எங்க வருதுன்னா எஸ்ல வருது. பிளஸ் 5 எழுத்து எதுல வருது? எஸ்ல 1 2 3 4 5 எழுத்து தள்ளணும்னா எஸ்ல விடை வருது. அப்ப எஸ் என்பது எங்க இருக்குன்னா டில இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப இது மோர ஆங்கில எழுத்துக்கள் வந்ததுன்னா ஏபிசிடி இசட் வரைக்கும் உள்ளதை ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ எழுதிட்டு நீங்க அதற்கு தகுந்தால் போல கணக்கா போடலாம். அடுத்தது 9வது வினா. இது வந்து உளவியல் சார்ந்த வினா. புகைனா மாசு, புகையினால மாசு ஏற்படுது. அப்ப போர்னா என்ன? போர்னா அழிவை ஏற்படுத்தும். அப்ப விடை வந்து நிச்சயமா ஏ என்பது சரியான விடையா. புகை என்பது மாசு, போர் என்பது அழிவு. அடுத்த 10வது வினா. நாய் வெறிநாய்க்கடி, அதாவது ராபிஷ் உருவாக்கும். அடுத்த கொசு மலேரியா நோயை உருவாக்கும். ரைட்டுங்களா? கொசு கடினால என்ன ஆகுது? மலேரியா ஜுரம் வரும். ஸோ அப்போ 10வது வினாவுக்கு விடை வந்து சி என்பது சரியாகும். நண்பர்களே, எங்களுடைய இந்த கணக்குகள் உளவியல் சார்ந்த வினாக்கள் பிடித்திருந்தால் கமெண்ட் பட்டன்ல போடுங்க. மேலும் சின்ன குறிப்பு இருக்கு. இந்த வினாக்கள்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னா, இது போன்ற ஏ டு இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வரிசையாக எழுதிக்கலாம். இல்லை இசட்லேருந்து ஏ இருக்கக்கூடியதை ரிவர்ஸில் எழுதிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது தவிர கணக்குகள் போடுவதற்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள மதிப்புகளை நல்ல மனப்பாடம் பண்ணி எளிமையாக வச்சுக்கணும். அது தவிர பகா எண்கள் ஒரு 50 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். 2 3 5 7 11 13 17 19 23 அடுத்த 29 இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் நீங்க ஒரு 50 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிமையா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப் 6 கியூப் 7 கியூப் 8 கியூப் 9 கியூப் 10 கியூப் இதோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கணக்கு போடும்போது எளிமையா இந்த கியூப்ல வந்திருக்கா, ஸ்கொயர்ல வந்திருக்கா, பகா என்ன வந்திருக்காங்கிறது கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முக்கிய சின்ன குறிப்பு ஆகும். நண்பர்களே, நாம் இன்று கணக்கு மற்றும் உளவியல்ல மிக முக்கிய சில வினாக்களை உங்களுக்கு பயிற்சியாக வழங்கியுள்ளோம். இந்த கணக்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே வரும். டிஎன்பிசி, இபி, போலீஸ் தேர்வு, டெட், விஓ எல்லாத்துலேயும் வரும். இந்த உளவியல் சார்ந்த வினாக்கள் அந்த போலீஸ் தேர்வுலையும் டிஎன்பிசி தேர்வுலையும் சில நேரங்களில் கேட்குறாங்க. அடுத்தது டெட்லையும் வினாக்கள் இருக்கின்றன. நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன்